தமிழகத்தில் நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு வாக்குச்சாவடி மையங்களில் ஆயத்த பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு வாக்குச்சாவடி மையங்களில் ஆயத்த பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிக்க அறிவிப்பு பலகைகளும் குறியீடுகளும் வைக்கப்பட்டு வருகின்றன. தொடர்பான செய்தியை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான நேரலை தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கவினா. இப்ப நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில என்னென்ன ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது, எத்தனை பேர் இந்த பணிகளில் ஈடுபட்டு வராங்க? வணக்கம் பூர்ணிமா. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. மேலும் தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சியினரின் பிரச்சாரங்களும் பொதுக்கூட்டங்களும் நேற்று மாலை 6 மணியுடன் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது இன்று அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் ஆயத்த பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 975 இடங்களில் 4085 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தற்போது நாம் இருக்கும் இடம் திருவல்லிக்கேணியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கிறோம். இதற்கு முன்பாக இந்த மையத்திலிருந்து திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் பகுதிகளுக்கு இவிஎம் மிஷின்கள் எடுத்துச் செல்லப்பட்டது. அது மட்டுமல்லாமல் வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக மாநகராட்சி சார்பில் வாக்குச்சாவடி மையங்களில் குடிநீர் வசதி, கழிவறை வசதி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல்சேர் வசதிகள் போன்ற அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் மாதிரி வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் உள்ள மையங்களில் வாக்காளர்கள் தங்களது வாக்குச்சாவடியினை எளிதில் அடையாளம் கண்டு சிரமமில்லாமல் வாக்களிக்கும் வகையில் பல வண்ணங்களில் குறியீடுகள் மூலம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு மருத்துவர்களும் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இதன் மூலம் வாக்காளர்கள் வாக்குச்சாவடிகளை எளிதில் அடையாளம் கண்டு சிரமமில்லாமல் வாக்களிக்க தங்கள் வாக்குகளை அளிக்க மிகவும் உதவிகரமாக அமைந்திருக்கும்படியாக தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடி மையங்களுக்கு வெளியே குடிநீர் வசதிகளும் அடிப்படை வசதிகள் என மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்காக வீல்சேர் வசதிகள் போன்றவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் குறியீடுகளும் ஆங்காங்கே வைத்து தங்கள் வாக்குச்சாவடிகளை எளிதில் அடையாளம் காணும்படியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வாக்காளர்கள் எளிதில் தங்கள் வாக்குச்சாவடி மையங்களை அடையாளம் கண்டு வாக்களிக்க ஏதுவாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மாதிரி வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் தங்களின் பார்வைக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. கேமரா வசதிகள் அனைத்தும் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி வாக்குச்சாவடி மையங்களில் பகுதி அளவு பணிகள் மட்டுமே நிறைவடைந்திருக்கிறது. மேலும் இரவு 8 மணிக்குள் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேரலை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கவினா.